நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. என்ன நீ வாழ்க்கையை கைவிட்டு போன மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்க? இப்படி ஒரு ஜாதகம் எனக்கு வந்து மாட்டோன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கதான் நம்ம ஜாதகமே பாக்குறோம். அதையே சாக்கா வச்சு பிரச்சனையை பெருசு பண்றாங்க. அதுவே பெரிய பிரச்சனை ஆயிடுது. திவ்யாவோட ஃபேமிலி இதை பார்த்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் ஜாதகத்துல இல்லைன்னு சொன்னாங்க. அங்கிருந்து வந்த ஜாதகம் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மாறி இருக்கும். எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கு. பாரு, மனுஷங்க ரெண்டு நம்பிக்கை மட்டும் தான் ஏத்துக்கணும். ஒன்னு அவன் மேல வச்சிருக்க நம்பிக்கை, இன்னொன்னு கடவுள் மேல அவன் வச்சிருக்க நம்பிக்கை. மனுஷன் எப்போ மந்திர தந்திரத்தை மேல நம்பிக்கை வைக்கிறானோ அப்பவே அவனோட வாழ்க்கை குழிக்குள்ளேயே போயிடும். இப்பெல்லாம் அந்த நம்பிக்கை யார்கிட்டயுமே இருக்கிறதெல்லாம் இல்ல. ஆனா எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தா எனக்கு மரணம் வரும்னு அடிச்சு சொல்லிருக்காங்க. ஒரு பயம். அதுதான்ப்பா இந்த பிசினஸே. மனுஷனை பயம்புறுத்தி அவங்களோட நம்பிக்கையில குறுக்க வருவாங்க. அதை கேட்டதும் அப்பா அம்மா ஜெயாக்கா எல்லாம் மிரண்டு போயிட்டாங்க. அவங்க இனிமே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்க. ஜோசியர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? இந்த கல்யாணம் நடந்தா நீ செத்துருவன் தானே சொன்னாரு. ஆனா இந்த கல்யாணம் இல்ல. நீ யார கல்யாணம் பண்ணாலும் செத்து போயிடுவ, நீ கல்யாணமே பண்ணலனாலும் செத்து போயிடுவ. அதனால ஜோசியர் சொன்னதை நம்ம மறந்துடுவோம். திவ்யாக்கு கூட ஏதோ தோஷம் இருக்குன்னு சொன்னாரு. அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அவரோட கான்டாக்ட் நம்பர் உங்ககிட்ட இருக்கா? இருக்கு. அது என்ன கூட? மாமா இது கேக்குறீங்க? நானும் ஒரு ஜாதகத்தை பார்க்கணும். அது அவரை வச்சுதான் பார்க்கணும். இத்தனை நாள் ஒரு மத்தவங்க பிரச்சனையை பார்த்தாருல, நாளைக்கு நம்ம அந்த ஆளோட பிரச்சனை என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? எனக்கு புரியல. நான் அவருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நான் உனக்கு கால் பண்றேன். அப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னாவே சேர்ந்து அவரை நேர்லயே போய் பார்ப்போம். முடிஞ்சா இங்க வச்சே. சொல்ல போனா உன்னோட ஜாதகம் நாளைக்கே மாறிடும், ஜோசியரோடதும். இவ எப்பவும் உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பா. இப்பவாது உன் தங்கச்சியை பார்க்கணும்னு தோணுச்சுல்ல? எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும்ல. சொந்தக்காரங்களே வேணாம்னு சொல்லிட்டு என்னோட உலகத்துல வாழ நான் ஆசைப்பட்டேன். இப்ப அதுக்கு என்ன அவசியம்? நீ யாருக்காவது துரோகம் பண்ணியா? உனக்கு சரின்னு பட்டதை தானே நீ செஞ்ச, அவ்வளவுதானே. உன் மேல எங்களுக்கு கொஞ்சம் கூட கோவமே இல்லைன்னு. அதை நீ சொல்லணும்னு அவசியமே இல்லை. எனக்கு தெரியும் நீங்க எல்லாருமே என் மேல பாசம் வச்சிருக்கீங்கன்னு. அதான் மனசுல வச்சுதான் நான் தள்ளி போயிட்டேன். நீ எடுத்த முடிவுதான் சரின்னு என் மனசுக்கு படுதுப்பா. அதை ஏத்துக்கிறதுக்கு மத்தவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனா போக போக எல்லாம் சரியாயிடும். இடையில ஆர்கே என்னோட வீட்டுக்கு வந்தாரு. என்கிட்ட சொன்னாரு. அப்பையில இருந்து உன்னை பார்க்க நான் ஆசைப்பட்டேன். சொல்ல போனா உடைஞ்சு போன சொந்தத்தை ஆர்கே மறுபடியும் ஒட்ட வச்சுட்டாரு. அவன் எப்பவுமே அப்படித்தான். யாருக்காவது ஏதாவது ஒரு கஷ்டம்னா அதை தீர்த்து வைக்காம அவன் தூங்கவே மாட்டான். அதே மாதிரி யாரும் சண்டை போடுறது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவனுக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். இதான் பிரச்சனையே. யார்கிட்டயாவது பேசும்போதுதான் போன் அடிச்சுக்கிட்டு இருக்கும்.
நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். நான் அன்னைக்கு வீட்டில இருந்து போனது அப்பா மேல இருக்க கோவத்தினால மட்டும் இல்ல. எல்லாரும் என் மேல பாசம் காட்டியிருந்தோம் என் வாழ்க்கையில ஏற்பட்ட நிராசை காரணமா தான் அப்படிலாம் பண்ணேன். எவ்வளவு தூரம் இருந்தாலும் என்னை பத்தி எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கேன் என் அண்ணன் என்னை விட்டு போறதுக்கு காரணமே நான் தான். அதை என் மனசு எப்பவுமே உறுத்திக்கிட்டே இருக்கு. ஜமிலியை நான் உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்த்ததுதான் பெரிய தப்பு. அது எல்லாமே என்னோட விதின்னு நினைச்சு மறந்துரு. என்னால மறக்க முடியல. இந்த உலகத்துல எப்போதும் என் அண்ணனுக்கு நல்லது மட்டுமே நடக்கணும்னு நினைக்கிறவன் நான். ஆனா கடைசியில நான் உங்க வாழ்க்கையில அப்படி ஒரு பொண்ணு கொண்டு வந்து சேர்த்துட்டு நினைக்கும் போது, அதுவும் இன்னொருத்தரோட பையன் உங்களை அப்பான்னு வந்து கூப்பிடும் போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நானும் இப்ப அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவ பண்ண தப்பு எல்லாத்தையும் உங்களால மறக்க முடியுமா? சில பேர் பண்ண தப்புக்கு பதில் சொல்ல முடியாம ஓடி ஒளிஞ்சிருவாங்க. இன்னும் சில பேர் ஒரே ஒரு தப்புக்காக வாழ்நாள் முழுக்க தண்டனை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. சமீலிய பத்தியோ அவளால நான் அனுபவிச்சுட்டு இருக்க வலியை பத்தி பேசவோ நான் இப்ப இந்த இடத்துக்கு வரல. பாலாவை பத்தி பேசதான். வாழ்க்கையில நிரந்தரமா ஒருத்தரை மறந்து போயிடணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் தான் அடிக்கடி நம்ம கண்ணு முன்னாடி வந்து நமக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பாலாவை மறுபடியும் பார்த்தேன். எங்க பாத்தீங்க? ரோட்ல தான் பார்த்தேன். அவ அங்க இருக்கிற ஏதோ ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கா. நீங்க அவகிட்ட போய் பேசுனீங்களா என்ன? இல்ல, நான் ரோட்ல போகும்போது எதிர்ச்சியா அவளை பார்த்தேன். ரோட கிராஸ் பண்ணிட்டு போயிட்டா. வண்டியை நிறுத்தி போய் பார்க்கறதுக்குள்ள அவ ஒரு ஆட்டோவை பிடிச்சு போயிட்டா. எங்க போனான்னு தெரியல. அவ அங்கதான் இருக்கா அப்படின்னா அவளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி இல்ல? அத நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து முயற்சி பண்ணோம். ஆனா முடியல. நீங்க எதுக்கு பண்ணீங்க? உங்களை தான் கேக்குறேன். நீங்க எதுக்காக பாலாவை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணீங்க? அண்ணா உன்னதான். நம்ம வாழ்க்கையில தப்பு மட்டுமே நடக்கும்போது நாமளே சுயமா யோசிச்சு பார்ப்போம்ல, என்ன பிரச்சனை, தப்பு எங்க நடந்திருக்குன்னு. அப்படி யோசனை பண்ணும்போது தான் நான் என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆளுக்கு தான் தப்பு பண்ணியிருக்கேன். அவளை ரொம்பவே காதலிச்சு நடு ரோட்ல அவளை அன்னைக்கு விட்டுட்டு போயிட்டேன். தினமும் தொல்லை கொடுக்குற ஒரு ஆள் கூட வேற யாரோட உதவியும் இல்லாம பாலா இப்ப வாழ்ந்துட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டேன். அவளை கண்டுபிடிச்சு மன்னிப்பு கேட்டா உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் நடந்த எல்லாத்துக்கும் தீர்வு கிடைச்சிருமா என்ன சொல்லுங்க? நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு? நீங்க முதல்ல பண்ண வேண்டியத அந்த சமிலிய வீட்டை விட்டு விரட்டுங்க. அப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நான் இவ்வளவு அவமானத்தையும் ஃபேஸ் பண்ணுமா என்ன? நான் பண்ண எல்லா தப்பையும் சரி பண்றதுக்காக மட்டும்தான் நான் அவளை ஏத்துக்கிட்டேன். உங்களுக்கு ஏத்த பொண்ணு பாலா தானே நீங்க நினைக்கிறீங்களா? நினைச்சா அந்த மனநோய் புடிச்சவங்க கிட்ட இருந்து பாலா தப்பிச்சு வரணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சமிலிய விரட்டி விட்டுட்டு நீங்க பாலாவை முழுசா ஏத்துக்கோங்க. சூரஜனா, அப்படிப்பட்ட கிளைமாக்ஸ்க்கு இது ஒன்றும் சினிமா இல்லைல்ல, என்னோட வாழ்க்கை.
வாழ்க்கையில நடக்கிற பல விஷயங்கள் இது மூலமா தான் ஆரம்பிக்குது. அதனால இது ஒண்ணும் நடக்காதுன்னு நீங்களே முடிவு பண்ணாதீங்க. நீங்க ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா நம்ம பாலாவை தேடி கண்டுபிடிக்கலாம். அவளும் சம்மதிச்சா உங்க வாழ்க்கையில இருந்து சமிலிங்கிற கேரக்டரை நிரந்தரமா வெளியில அனுப்பிடலாம். பாலா கண்ணீரோட சாபம் நம்ம குடும்பத்துக்கு வந்திருக்குன்னா அதுக்கு இருக்கிற ஒரே பரிகாரம் நீ இப்ப எடுக்க போற அந்த முடிவுதான். என் ஃப்ரெண்டுக்காக தான் நான் பேச வந்திருக்கேன். அவனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கேன். ஆனா ஃபேமிலியில இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு பொருத்தம் இல்லைன்னு நீங்க சொல்லணும். ஆமா, நீங்க ஃபோன் பண்ணப்போ ஒரு பொண்ணோட ஜாதகம் தான் பார்க்கணும்னு நீங்க. இந்த விஷயத்த போன்ல சொல்ல முடியாதுல்ல, அதனால தான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். இந்த விஷயத்துல நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த தொழிலை நான் ஒன்னும் பணத்துக்காக பண்ணல. இதுக்கு கடவுள் அருள் வேணும். நீங்க தான் யாருமே ஏமாத்தலையே. ஜாதகத்துல பிரச்சனை இருக்குன்னு சொல்லணும். சொல்ல போனா அதுல தோஷம் இருக்குன்னு சொல்லணும். அந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லணும். என்னோட நண்பன் அவன் காதலிச்ச பொண்ணை பத்தி வீட்டுல சொல்லுவான். அந்த கல்யாணம் நடக்கும். இந்த ஒரு கல்யாணத்தை நடத்ததாங்க இன்னொரு கல்யாணத்தை நிறுத்துறேன். இதுல கடவுளோட அருளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. எனக்கு எப்பவுமே உண்மையும் நேர்மையும் தான் முக்கியம். அது எனக்கு தெரியும். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா அதுல 100% நல்லபடியா பண்ணி கொடுக்கற ஆளு நீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். அதுக்கெல்லாம் நீங்க வேற ஆளை பாத்துக்கங்க. அட ஐயா, உட்காருங்க. நீங்க உட்காருங்க, நான் சொல்றேன். உட்காருங்க. நீங்க தான் இந்த விஷயத்துக்கு சரியான ஆளுன்னு ஜெயச்சந்திரன் மாமா என்கிட்ட சொன்னாரு. அவருதான் எனக்கு உங்க நம்பர் கொடுத்தாரு. லவ் பண்றவங்க 2 பேரும் ஒன்னா சேரணும்னு தான் நான் இதை பண்றேன். நீங்க மனசு வச்சீங்கன்னா எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். நீங்க சும்மா பண்ண வேண்டாம். நீங்க சந்தோஷப்படுற மாதிரி பெருசா ஒண்ணு கொடுக்கணும்னு மாமாவே என்கிட்ட சொல்லியிருக்காரு. உங்க பேரு மனோஜ் தானே? ஆமா. இங்க பாருங்க, ஜெயச்சந்திரன் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரு. அதான் நான் ஒத்துக்கிட்டேன். அப்படின்னா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல இருந்து கொஞ்சமா இங்க காட்டுனீங்கன்னா போதும். உங்களை கார்லயே கூட்டிட்டு போயிட்டு திரும்ப கூட்டிட்டு வந்து விட்டுறேன். நீங்க சொல்ற பொய்க்கான பரிசு தான் இது. ஹாப்பி தானே? இருந்தாலும் ரொம்ப இழுக்காதீங்க. இந்த மாதிரி நீங்க நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அப்புறம் இந்த விஷயம் நமக்குள்ளே இருந்தா போதும். இது பாருங்க, அது முடியாது. என் ஃப்ரெண்டும் அதை தெரிஞ்சுக்கணும். அவன் தானே பணத்தை கொடுக்குறான். சரி சரி. அப்புறம் நம்ம 3 பேரை தவிர வேற யாருக்குமே இது தெரியக்கூடாது. தெரியாது. இதெல்லாம் பப்ளிசிட்டி பண்ற விஷயமா என்ன சொல்லுங்க? ஆமா, உங்க ஃப்ரெண்ட் இப்ப எங்க இருக்காரு? இங்கதான் இருக்காரு, நம்ம பக்கத்துல தான். ஹரி, பாருங்க, இவர் தான் என் ஃப்ரெண்டு. இனிமே நீங்க 2 பேரும் பேசி தீர்த்துக்கோங்க. பணம் கிடைச்சதுல ஆமா, என் சைட்ல இருந்து ஒரு பரிசு தரேன். தொழில் அப்படி கேவலப்படுத்துறீங்க. வேண்டாப்பா, என்ன உடம்பு சரியில்லாதவன். ஜாதக பொருத்தம் சொல்ல எங்க அப்பா உனக்கு எவ்வளவு கொடுத்தாரு? சொல்லிட்டுங்க, இல்லைன்னா இன்னொரு அடி விடும். 1000 ரூபா.
இது பாருங்க, இப்ப நான் கொடுத்த பணத்தை எடுங்க. இது நீங்க இங்க வந்ததுக்கான ஆட்டோ சார்ஜா வச்சுக்கோங்க. அதோட இந்த வேலையெல்லாம் இன்னையோட நிறுத்திடணும். இனியும் நிறுத்தலனா இன்னும் செம்மையான அடி கிடைக்கும். போங்க. அப்போ அந்த விஷயத்துல ஒரு முடிவு கிடைச்சிருச்சு. இந்தாங்க மேடம். காலையில போனா ராத்திரி ரொம்ப லேட்டா வராரு. என்னுடைய சந்தேகம் என்னன்னா, சாராவ வளைச்சு போடணும்னு நினைக்கிறா போல. சாரா அவளும் ஒன்னா படிச்சாங்கன்னு தானே நீங்க சொன்னீங்க? அப்படி பார்க்கும்போது அவளுக்கு ஏறக்குறைய 30 வயசு இருக்கும்ல. இனிமே யார் அவளை கல்யாணம் பண்ணுவா? ஒரு வேளை வந்தாங்கன்னா வயசானவங்களோ இல்ல 2வது கல்யாணம் தான் ஆகும். ஆனா சார பாக்கும்போது நல்ல செகப்பால இருக்காரு. கொஞ்சம் வலைய விரிக்கலான்னு அவ யோசிச்சிருப்பா. நாளைக்கு எப்பவுமே இந்த மாதிரி விஷயங்களை பேச நேரம் இருக்கா? இங்க பாருங்க மேடம், எனக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பாக்குறப்ப ரொம்ப கடுப்பா இருக்கும். சொல்றது அதை விட கடுப்பா இருக்கும். ஒரு ஆள் பண்ண தப்ப இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது மேடம். இது இப்போ சார் அப்புறம் மேடத்தோட வாழ்க்கைய பாதிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மேடம். லாலி இனிமே இந்த விஷயத்தை பத்தி பேசவே வேண்டாம். இது எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் நிறுத்திட்டேன். ஆனா நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக ஒரு விஷயம் சொல்றேன். வசியம் பண்ணிட்டா. ஆமா, வசியம். அவ சாருக்கு வசியம் பண்ணிருக்கா. அது உண்மைதானா மேடம்? இல்லனா சார் இப்படி எல்லாம் மாறுவாரா? நீங்க இதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றேன். எந்த வசியத்தையும் எடுக்கிற ஒரு மந்திரவாதி நம்ம வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்காரு. நம்ம அந்த ஆளை வர வைக்கலாம். லாலி நிறுத்துங்க. செலவெல்லாம் அதிகம் ஆகாது. லாலி, நான் உங்களை நிறுத்துங்கன்னு சொன்னேன். இனிமே நீங்க இதை பத்தி பேசுனீங்கன்னா உங்களை நான் வெளியே அனுப்பிச்சிருவேன். புரியுதா? சரி, உள்ள போய் வேலையை பாருங்க. இந்தாங்க. ஹரி, என்னப்பா ஆச்சு? நான் திவ்யாவை கல்யாணம் பண்ணலான்னு முடிவெடுத்துட்டேன். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஓ உயிரை பணைய வச்சு இந்த கல்யாணம் நடக்க கூடாது. நான் திவ்யாவை கல்யாணம் பண்ணா எனக்கு மரணம் ஏற்படும்னு ஜோசியர் தானே சொன்னாரு. ஆனா ஜாதகத்துல அப்படி எதுவும் இல்லல்ல. சொல்லுங்க. அவரு ஜோசியத்தை கரைச்சு குடிச்சவரு. அவர் தப்பா சொல்ல மாட்டாரு. ஆனா தப்பா சொல்ல வைக்கலாம்ல. 1000 ரூபாய் இருந்தா யார் ஜாதகத்தையும் மாத்தலான்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு நான் ஒன்னும் உங்ககிட்ட கேட்கல. தெரிஞ்சிருந்தா நான் வேற மாதிரி பேசுவேன். என்னோட கல்யாணம் நடந்தா இந்த வீட்டுக்கு வர வேண்டிய வருமானம் குறையன்ற பயத்தினாலதான் அப்பா என் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு குறுக்கு வழியில முயற்சி பண்றாரு. ஆனா நீங்க அப்படி பண்ணுவீங்க நான் நினைக்கல. நீ மனசுக்குள்ளேயே வச்சுக்காம நேரடியா விஷயத்த சொல்லு. பசங்களுக்கு நல்லது மட்டும் தான் நடக்கணும்னு எப்பவுமே யோசிச்சுட்டு இருக்க என் அப்பா தான் அந்த ஜோசியருக்கு 1000 ரூபாய் கொடுத்து இப்படி எல்லாம் பேச வச்சிருக்காரு.
இந்த நாட்டுல எத்தனையோ பேர் கல்யாணத்தை நிறுத்தி பார்த்திருக்கேன். ஆனா தன்னோட மகனோட கல்யாணத்தை நிறுத்த பார்த்த ஒரு அப்பாவை இப்போதான் நான் பார்க்கறேன். ஜோசியர் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. ஒரே அடியில கெட்ட ஜாதகம் நல்ல ஜாதகமா மாறிடுச்சு. சந்தேகமா இருந்தா அப்பாவே ஃபோன் பண்ணி கேட்கட்டும். 10ல் 8 பொருத்தம் இருக்குன்னு சொல்வாரு. இனிமே நீங்க என் கல்யாணத்தை நிறுத்த கஷ்டப்பட வேண்டாம். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு போறேன். என் வாழ்க்கையில ஒரு பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் என் அப்பா அம்மா தம்பி யாரும் இல்லாம போக மாட்டாங்க. உங்க எல்லாருக்காக தானே நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நாங்க ஏசி காத்துல ஒன்றும் சந்தோஷமா இல்ல. எனக்கு அங்க எந்த ஒரு சந்தோஷமும் வேண்டான்னு சொல்லிட்டு தான் ₹1 கூட செலவு பண்ணாம இங்க அனுப்புனேன். எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும்னு இப்ப வரைக்கும் நீங்க நினைக்கவே இல்லைல்ல. நீங்க பணம் எடுக்கிறதுக்கான ஏடிஎம் மிஷின் தான் நானு. நீங்க எனக்கு என்ன செஞ்சாலும் ஒரு மகன்ற கடமையை நான் விட மாட்டேன். உங்களுக்கு கடைசி வரைக்கும் எந்த குறையும் இருக்காது. ஜோசியருக்கு பணம் கொடுத்துதான் அப்படி சொல்ல வச்சிங்களா? ஆமாவா இல்லையா? ச்சே. Okay. I will fix that. I will give money this month. Then okay, I'll call you later. சார், நீங்க சொன்ன மாதிரி ஆர்டரை நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். Very good. ட்ரெஸ்ஸு, கிளாத் எல்லாமே அவங்க கம்பெனி மூலமா 50 லட்சம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 70 லட்சம் ரூபாய்க்கான ப்ராடக்ட்டை நம்ம அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம். 30 லட்சத்துக்கும் 40 லட்சத்துக்கும் இடையில இருக்கிற ஒரு அமௌண்ட்டு பர்ச்சேஸுக்காக அவங்களுக்கு கொடுத்ததா கணக்கில் காட்டணும். அந்த பணத்தை நான் கொடுக்குற அக்கௌண்ட் நம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அது அக்கௌண்ட் செக்ஷன்ல இருக்க அகிலாவும் மனசு வைக்கணும். இனிமே இந்த பிஸ்னஸில் வேற யாரும் வேண்டாம். இந்த ஒரு தப்பு பண்ணுறதுக்காக தான் நான் சுனிதாவுக்கு 5 லட்ச ரூபா ஆஃபர் பண்ணியிருக்கேன். ஏதாவது பிரச்சனை நடந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா? இப்போ இன்சார்ஜ் நான் தானே. அக்கௌண்ட்டில் பிரச்சனை இருக்குன்னு இப்போவே சொல்லி ஆகணும். அகிலா இப்போ கொஞ்ச நாளுக்கு லீவ் போட்டிருக்கா. அவள் வேண்டான்னு நீங்கள் தான் சார் சொல்லணும். இப்படி வேலையில் சோம்பேறியாகவும் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகவும் இருக்கிற ஆள் தான் நமக்கு தேவை. சமையலுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா நாம் பழி போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. மேடம் வராங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசவே கூடாது. அவங்க இவங்க தப்பு பண்ணுறாங்களா நீங்கள் சொல்லவே கூடாது. அது எங்கன்னு சரியாக கண்டுபிடிக்க தான் சூப்பர்வைசரை உங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் 2 மந்த்தோட சேல்ஸு, பர்ச்சேஸோட ஃபுல் டீட்டெயில்ஸு எனக்கு வந்திருக்கணும். அதுக்கு அக்கௌண்ட் செக்ஷனில் அகிலா இந்த எக்ஸ்கியூஸ் எல்லாம் எனக்கு சொல்லாதீங்க. என்னாச்சு பிரதீப் அண்ணா? ஓ சமையலி, சாரி. இங்கே அக்கௌண்ட்ஸில் சில மிஸ்டேக்ஸை கண்டுபிடிச்சிருக்கேன். அதை பற்றி தான் சுனிதாட்ட கேட்டுட்ருக்கேன். ஓகே, கேரி ஆன். நான் சொல்கிற மாதிரி செய்யணும். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.